வணக்கம் மக்களே, மிகப்பெரிய ஒரு தகவல் ஒன்று வெளியாகி உள்ளது. சுமார் 30,000 கோடி ஸ்டாலின் மருமகன் தனிப்பட்ட வருமானம். மிகப்பெரிய அளவிலான தகவலை வெளியிட்டிருக்கிறார் சவுக்கு சங்கர் அவர்கள். அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கும் கடிதங்களை அனுப்பியிருக்கிறார். நிழல் உலக முதல்வராக சபரீசன் அவர்கள் செயல்பட்டு வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டம் எங்கு நடைபெற வேண்டும், அதில் யாரெல்லாம் கலந்து கொள்ள வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் எந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் இவரது கையில்தான் இருக்கிறது. சுமார் 30,000 கோடிக்கு மேலாக வருமானத்தை பெறக்கூடிய வகையில் சபரீசன் அவர்கள் என்ன செய்கிறார்? மிகப்பெரிய அளவிலான ஊழலும் தனிப்பட்ட அமைச்சர்கள் பொய்யான வழக்குகளிலிருந்து தப்பிக்க உதவுவதும் கிட்டத்தட்ட சபரீசன் அவர்களால் தான் முடியும் என்பதையும், கலைஞரால் முடியாதது ஸ்டாலினால் முடிந்திருக்கிறது என்றால் சபரீசனை நம்பியதன் காரணமாகத்தான் என்றும் சவுக்கு சங்கர் அவர்கள் வெட்ட வெளிச்சத்தில் பல உண்மைகளை போட்டுடைத்திருக்கிறார். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு மீது தொடர்ந்து விமர்சனங்களை முன்வைத்து வரும் சவுக்கு சங்கர் கடந்த சில மாதங்களுக்கு முன் பெண் காவலர்களை குறித்து அவதூறு மற்றும் கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அவர் மீது 2 குண்டாஸ் பாய்ந்த நிலையில் உச்சநீதிமன்றம் சென்று வழக்குகளை உடைத்து வெளியே வந்துள்ள சவுக்கு சங்கர் மீண்டும் தமிழக அரசு மற்றும் திமுகவிற்கு எதிராக கருத்துக்களை, குற்றச்சாட்டு, புகார்களையும் தெரிவித்து வருகிறார். இந்த ஒரு சூழ்நிலையில்தான் முதல்வர் ஸ்டாலின் மருமகன் சபரீசனை தனிப்பட்ட வருவாய் மற்றும் 30,000 கோடியை தாண்டும் என்று ஒரு குற்றச்சாட்டை சவுக்கு சங்கர் முன்வைத்து திமுகவையும் விமர்சனம் செய்து வருகிறார். இது குறித்து அவரின் அந்த செய்தி குறிப்பில் இந்த 3 ஆண்டுகளில் இவரது தனிப்பட்ட வருவாய் மட்டும் 30,000 கோடியை தாண்டும் என்றும் அவரது பதிவையும் செய்திருக்கிறார். மேலும் வருடத்திற்கு ஒரு முறை அமெரிக்கா, அரபு நாடுகள் என்று சுற்றுப்பயணத்திலேயே இருக்கிறார். திமுகவின் சசிகலா என்றே இவரை கூறலாம் என்று சபரீசனிடம் உள்ள வாட்சிகளின் மதிப்பு மட்டும் 60 கோடிகளை தாண்டும். லண்டனில் தங்கியிருந்த போது சபரீசன் ஒரு இரவு மது விருந்திற்கு மட்டும் செலவிட்ட தொகை 12 லட்சம் ரூபாய் என்றும், உலகம் முழுக்க பல ஆயிரம் கோடிகளை முதலீடு செய்து வைத்திருக்கிறார் என்றும், அரசின் எந்த பொறுப்பையும் வகிக்காமல் ஒரு தனி நபரிடம் இவ்வளவு அதிகாரமும் பணமும் குவிந்திருப்பதை முதல்வரை அனுமதித்து அங்கீகரித்து ஊக்குவிக்கார் என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம். இல்லையென்றால் பெண் நிறுவனத்தை முதல்வர் அனுமதித்திருக்கவே மாட்டார். இப்படி தானும் தன் குடும்பத்தினரும் நாள்தோறும் தமிழகத்தை சுரண்டி கொள்ளையடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த திராவிட மாடல் ஆட்சி தொடர வேண்டுமா என்று முதல்வர்